வீட்டுல இருக்கிற டிவி காரணம் எந்த திருநாய் திருடிட்டு போச்சோ என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? கொடுக்கா புளியாங்க டிவி ஒர்க் பண்ணுது பாரு. நல்லா ஒர்க் பண்ணு. டேய் நீ என்ன பரம்பரை? கட்டப்பொம்மன் பரம்பரைங்கோ. பொய் சொல்லாத, நீ குட்டப்பொம்மன் பரம்பரை. ஏனுங்க டிவி கேள்வி கேக்குது நீங்க பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் நேருக்கு நேர் நிகழ்ச்சி. இப்ப இங்கிலீஷ் நியூஸ் வரும் பாரு. This no gents toy, ladies toy. I saw you nice friend place sitting place. பாட்டு வருங்களா? வரும். Yes. ஏ பாசா பாரு பட்டாக்கத்தி பாசா பாரு பாசா பாரு. எப்படி டிவில வந்து ஆச்சரியமா இருக்குமே? எடா கையா படாங்க. என்னடா இது? சன் டிவி காமிச்சிட்டு இருக்கேனே. என்னது சன் டிவியா? எப்படி? அது என்ன? சன். இது என்ன? டிவி. அதான் சன் டிவி காமிச்சிட்டு இருக்கேனே. ராத்திரில என்ன காட்டுவ? ஸ்டார் டிவி காமிச்சு பண்ணு. எத்தனை நாளைக்கு நீ இந்த கிரீம் மைண்ட் வச்சு ஏமாத்தி பொடிச்சிட்டு இருப்ப? நீ ஏற்கனவே டிவி மேல கலர் பாட்டில வச்சு கலர் டிவின்னு சொன்னவன். என்ன டேய் அது எப்படி கரண்ட் இல்லாம உனக்கு டிவி தெரியுது? அது எங்களை போல அறிவாளி தானே தெரியும். நீ அறிவாளி அவ அறிவாளி. ஏண்டா வாடுவார் ராஸ்கோல். இன்னும் 5 நிமிஷத்துல டிவி எடுத்து போய் உள்ள வைக்கணும். பிச்சு போடும் பிச்சு. டார்லிங் மங்கம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பாயா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? மங்கம்மா அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்துறாத. இந்த வீரமான மீசைய பார்த்தா அப்படி சொல்ற? பின்னணியா அந்த ஆளு உன்னை அடி அடி அடிக்கிறான், நீ வாங்கிட்டு சும்மா இருக்கியே. தட் இஸ் ஃபேட். இத பாரியா, நீ என்னைக்கு அந்த ஆளு அடிக்கிறியோ அன்னைக்குதான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன். அடிக்கிற சமயம் பார்த்து பிச்சு புடம் பிச்சு. ஏய் டிவி கொண்டு வந்து வச்சியா? வைக்கிறேன். என்ன விக்கிறியா? இல்ல வைக்கிறேன். யார் சார் கை தட்டுனது? யார் சார் கை தட்டுனாங்க? நீயா? எதுக்கு? என்ற தகுதி தகுந்தப்பல வேலை கிடைக்குமா? தகுதியா? அது உனக்கு இருக்கா? பஸ் ஸ்டாண்ட்ல 5 முட்டாய் வித்த நாய், காக்கூஸ் போன நேரத்துல சூட்கேஸ் திருடி வந்த நாய் உனக்கு தகுதியா? துண்டா திருப்பி கேட்டா கட்டா குடிடா. எவ்வளவு தூரம் குடிவா? நல்லா குடி. சாப்பிடல ஆத்தா வாடா கருப்புசாமி, இது 6 விட்ட பின்னாடி சர்க்கோஸ் குரங்காட்டம். ஏண்டா மூஞ்சி குரங்கு மாதிரி வச்சிருக்க? ஊர் பேரை காப்பாத்த. ஆத்தா இவன் என் ஊர்ல பிறந்துட்டா, சென்டிமீட்டர் டச் பண்ணிட்டா. இவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேலையா? மூஞ்சில திருட்டுக்களை தாண்டவ மாடுதுரா. அது அவங்க குடும்ப கிடையாதா, அதை மாத்த முடியாது. இவனை நம்பி எப்படா வேலை கொடுக்கறது? என்னை நம்பி கொடுங்க. யார நம்பி வேலை கொடுப்பீங்களோ கொடுக்குற வேலை நல்ல வேலையா இருக்கணும். நல்ல வேலையா? ஆமாங்க. கோயம்புத்தூர்ல கலெக்டர் வேலை காலியா இருக்குதான் போறீங்களா? அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது. பக்கமா இருந்தா போயிருவாங்க. தச்சா பேசாம இருடா. சரி சரி, இந்த எருமை கிருமை மேய்க்கிற வேலையா ஏதாவது கொடு. ஐயா எருமை வேண்டாம். அது கருப்பா இருக்குமே. வேணா சிகப்பு பெயிண்ட் அடிச்சிருமா? வெள்ளை பசுமாடா தான் மேப்பேன். வெள்ளை பசுமாடா இருந்தா மேப்பா. பசுமாடெல்லாம் இவனை நம்பி கொடுக்க முடியாதா? அப்ப உனக்கு வேலையில போடா. இல்ல இல்ல எருமையே ஓகே. இல்ல பண்ணி கூட மேய்க்க வேண்டியது இல்ல. சரி சரி, என்ன வேலை கொடுத்தாலும் ஒரு கண்ணு வச்சுக்க இவன் மேல. எருமை மாட்டை தூக்கிட்டு போற மாதிரியா இருக்காண்டோ? ஏண்டா எருமாட்டை தூக்கிட்டு போயிருவியா? சேச்சே. எப்படி வேலை ஓகேவா? வேலை ஓகே. இந்த ரெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் எதுக்கு? நான் தங்கறதுக்கு. நீ என்ன ஃபேமிலி மேனா பேச்சலரா? நான் ஃபேமிலி தான். அது நீ சொல்லவே வேண்டாம். இப்போ நீ என்ன கேட்ட? ரெஸ்ட் ஹவுஸ். காட்றேன். ஏனுங்க நாத்த குறல புடுங்குது. கெஸ்ட் ஹவுஸ்க்கு செட் அடிச்சு வச்சிருக்காங்க. சரி என் கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு? வாங்க. அதாங்க. ஏங்க மாடலாம் தங்கி இருக்கு? வேண்டாம், அதை மாத்திட்டு நாய்களா கட்டி வச்சிருவோம். இங்க தங்கற பத்தி எனக்கு ஆட்சேபணம் இல்ல. ஏன்னா ஏசுநாதரே இங்க தான் பிறந்தாரு. பல்ல கட்டி போடுவேன். ஏசுநாதர் உன்னோட கம்பேர் பண்ணாதடா. சரி ஓகே. நான் யூனிஃபார்ம் இட்டேன். யூனிஃபார்ம் கொடுக்க இது மிலிட்டரியாடா? நான் யூனிஃபார்ம் இல்லாம வேலை செய்ய மாட்டேன். ஓ 1 மினிட். இந்தா இது கோமனா? ஏன் அது வேண்டாங்கறியா? இதுவா என்ற யூனிஃபார்ம்? இங்க வேலை செய்யறவங்களுக்கு இதேடா யூனிஃபார்ம். சரி ஓகே. நம்ம 2 பேரும் முக்கியமான விஷயம் பேசணும். எதை பத்தி? இந்திய பொருளாதாரத்தை பத்தியா? நோ நோ, எனக்கு மாச சம்பளம் என்ன? மாசம் 30 ரூபா. ஓகே. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். தினம் 1 ரூபா நான் எடுத்துக்குவேன். 1 ரூபா தானே? எடுத்துக்கங்க. பாரு ஒரு ரூம்மேட் எல்லாம் கூப்பிடுறாங்க, போய் செட்டில் ஆயிக்க. What of your beautiful lady? What of your beautiful chat? Four. Sixer. அதே கண்ணு, அதே மூக்கு,
அதே வாய். ஐயோ அதே கலரு. ஆமா என்னமோ சொன்னி, என்ன சொன்ன? உங்களை மாதிரியே ஒரு புருஷன் வேணும்னு என் குலதெய்வத்துக்கிட்ட வேணும். அதே மாதிரி நீங்க இருக்கீங்க, அதான் சொன்னேன். ஆமா யாரு உங்கள தெய்வம்? அதோ நான் தான் உனக்கு வரப்புற கண்ணா, வாட்டிய மூக்கு, வாட்டிய கண்ணம். டார்லிங், உன் ஸ்வீட் நேம் என்ன? மைசூர் பாக்கு. ஏண்டா அவ பேர் ஸ்வீட்டா இருந்தா என்ன, காரமா இருந்தா என்ன? வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே ரவுசா வேலைன்னு அலைவீங்க, வேலை கிடைச்சுன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சுவீங்க. போடா இங்க வாடா. அது என்னது மூக்கு கீழே 2 ஈ ஒட்டிட்டு இருக்குது? இது ஈ இல்லைங்க, வீரபரம்பரை மீசை. பாத்து தும்முனா கீழே விழுந்துற போகுது. பொம்பளை கிட்ட பேச மாதிரி மீச வச்சிருக்க. போடா. டார்லிங், தச்சா, காலையில் போடா. சந்திப்போம். ஏய் உனக்கு தனியா சொல்லணுமா? இங்க வா. ம். போடி. மா மா மா. அங்கம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு சீக்கிரம் கண்ணால் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். சாமிட்டு வா. எது உன் சாமி? இதான் இந்த குலதெய்வம். ஓ இதுதான் உன் குலதெய்வமா? இது இல்ல ஏன் வேண்டிக்கிற? அதுதான் நான் இருக்கல்ல. விடுயா, நான் ஒரு வீரமான ஆம்பளை தான் கண்ணால கட்டிப்பேன்னு சொல்லிருக்கேன்ல. சேம் சேம். என்னண்ணே சாமி கும்பிட வந்தீங்களா? ஏண்டா கோவிலுக்கு சாமி கும்பிட வராம சில திருடுவா வருவாங்க? டேய் இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன நிம்மதியா இருக்க கொடு. போடா. சரி. பிறந்த நாளா? மா. மங்கம்மா, என்ன ஒரு வீரமான ஆம்பளை இல்லைன்னு தானே சொன்னேன். ஆமா அந்த ஆளை டே போட்டு கூப்பிட்டோம். ஆமா. ஒரு டே என்ன, டே 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 டேன்னு கூப்பிடுறேன் பாரு. எப்படியா? வந்து பாரு. ம். அண்ணே கொஞ்சம் நில்லுங்கண்ணே. என்னடா உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேண்ணே. அப்படியா? டேய் கண்ணா, நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே, வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்த போறேண்ணே. இங்கிலீஷ், இட்டாலி, ஊசி பாசி வைக்கிற பாசை எல்லாத்துலயும் வாழ்த்துறா. Happy birthday Oh. to you. Happy birthday Oh. to you. Happy birthday Ah. to you. Happy birthday day to you. Happy birthday day to you. Happy birthday to you. என்ன இங்கிலீஷ் do you. எங்க இன்னொருக்க பாடு. Happy birthday. அங்க என்ன சிக்னல்? அது சும்மாண்ணே. சும்மாதான், அங்க ஒண்ணு நடக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன டேன்னு சொல்லணும். இல்ல சொல்லுவியா? இல்லண்ணே. இனிமே உன் வாழ்க்கையில வாயிலிருந்து வர்ற வார்த்தை டேன்னே வரக்கூடாது. சரிண்ணே. எந்த டேயும் வரக்கூடாது. சரிண்ணே. ஓடி போ, ஓடி போய் சாணி அண்ணே போடு. இன்னைக்கு லீவுண்ணே. ஏண்டா? இன்னைக்கு சண்டே. ஏய், இங்க வா. நாளைக்கு மண்டே, ஐயா. நாளானைக்கு டியூஸ்டே, ஐயா. அதுக்கு அடுத்த ஐயா. வெட்னஸ்டே, அதுக்கு அடுத்த ஃப்ரைடே. எனக்கு தவாலுங்க. இந்த வந்துட்டேன். கொண்டாங்க. ஏனுங்க ஒரு செயினை போடுங்க. என்னது செயின்களா? ஆமாங்க. இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வராது. போட வேண்டிய ஆளை கூப்பிடுறேன். கருப்சாமண்ணே, கருப்சாமண்ணே. என்றா 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 வாங்கண்ணே, வாங்கண்ணே, வாங்கண்ணே. வரண்டா 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 என்றா. தபால் வந்திருக்கு. ஏன் அது நீ வாங்க கூடாதாக்க? அவன் கேட்கலாம், என்னால போட முடியாது. என்றா கேட்டா? அவன்கிட்டே கேளுங்க. என்றா இந்தாங்க. இத வாங்குறதுக்கு நான் வரணுமாக்கும்? எனக்கு ஒரு செயினை போடுங்க. ஏண்டா இதோட கடுதாசு கொடுத்து செயின் மோதிரம் வாட்ச் வளையல் கேட்கறதுக்கு இது நம்ம மாமியார் வீடாடா? இந்த ஆளை நீயே வச்சுக்கோ. ஏனுங்க நான் ஒரு கையெழுத்தான கேட்டேன். என்றா கையெழுத்து. கையெழுத்தா? எப்படா நீ கையெழுத்து கேட்கலாம்? யார பாத்துறா நீ கையெழுத்து கேட்கலாம்? இதுக்கு நீ செயினே கேட்டுக்கலாம்டா. எனக்கு போஸ்ட் அடிச்சு போட்டீங்க. என்றா நீ போஸ்ட் கலெக்டர் போஸ்டா மந்திரி போஸ்டா? எனக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் கையெழுத்து போட்டுதானுங்க ஆகணும். மறுபடியும் கேக்குறான்டா. சரி போடுங்க. கையெழுத்து போடுங்க. எப்படா போடுறது? சரி அவனை போடுங்க. டேய், நிறுத்துங்க. சும்மா அடிச்சுட்டே இருக்கிறீங்க. கவர்மெண்ட் வேலைக்காரர் அடிச்சா ஜெயிலுக்குள்ள புடிச்சு ஐயோ, போட்டுருவாங்க. அம்மா உன்னை நான் தொடவே இல்லப்பா. நான் இங்கதான் நிக்கிறேன். என்னது? அவனையே கேளுங்க. இந்தாங்க. நீங்களும் செயின் போடுவீங்களா? போடுவார், ஒரு 10-15 பவுனுக்கு வாங்கிட்டு போ. சு. என்ற கண்ணு ஆளு வர்றது கூட தெரியாம ஆர்வமா படிச்சுக்கிட்டு இருக்க. ஆறு எழுதியிருக்கா? ஆமத்தோ, தங்கச்சி படிப்பை முடிச்சு போட்டு நாளைக்கு பட்டணத்துல இருந்து வருது. ஆமத்தோ, அண்ணா தங்கச்சி பட்டணத்துல இருந்து வர எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னை தூக்கி சுத்துக்கிட்டோம். எப்படியாவது கஷ்டப்பட்டு இவனை தூக்கி வீட்டுக்கு பின்னால் இருக்கிற பாலுங்கணத்துல போட்டு கொண்டுட வேண்டியதுதான். வாடா கண்ணா. வேண்டாம், வந்து இடுப்புல இருக்க. வேண்டாம். ஏன்? நீங்க என்ன நினைச்சீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, எஸ்கேப் ஆகிட்டானே. அடுத்த அட்டம்ல நீ க்ளோஸ்ரா. தூங்குறியா? மங்கம்மாவை கல்யாணம் பண்ணோம்னா உன்னை அடிக்கணும். நீ முடிச்சு கட்டுக்கும் போது அடிக்க முடியல. இப்ப போட்டுறேன்.
என்னடா 42 43 எக்ஸசைஸ் பண்றேன் கையில என்னடா கட்ட கரல கட்டனே நாயே நீயே ஒரு கரலா கட்ட இதுல கரலா கட்ட வேற சுத்துறியா உடம்ப ஸ்லிம் பண்ண வேணாமா டே, தண்ணிக்குள்ள சேர்த்த தவளை மாதிரி இருக்கிற இந்த உடம்பு என்ன பண்ணாலும் ஸ்லிம் ஆகாது போட்டு போய் தூங்குடா அண்ணே மெத்த வாங்கினே தூக்கத்தை வாங்கலே அறிவு கிட்ட நாயே மெத்த வாங்கும் போதே 2 தூக்க மாத்திரை சேர்த்து வாங்கிருக்கா 2 போட்டா நல்லா தூங்கலாம் 4 போட்டா த்ரூ டிக்கெட் 8 போட்டா மண்ணை போட்டே தூங்கலாம் டிஸ்டர்ப் பண்ணாத உள்ள போய் தூங்க அண்ணே நீங்க தூங்குங்க நான் காவலுக்கு இருக்கேன் டேய் நீ யாரு என்ன குலம் கோத்திரம் எல்லாம் தெரியும்டா நான் தூங்குனதுக்கு அப்புறம் கட்டையில அடி சாகடிக்கலான்னு பாக்குறியா நான் கொள்ளுவனா ஒரே ஊருக்காரன் உங்க தம்பி மாதிரி தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் நான் அஞ்சறதே தம்பிக்காகத்தான் உன்னை நான் நம்ப மாட்டேன் இனிமே டெய்லி நீ வெளியே படுக்கிற நான் உள்ள படுக்கிறேன் ஓகே ஓகே சரி படுத்து போய் வித்துறாத தப்பிச்சிட்டவனே